ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 140 12ஆம் வசனம். Psalms 140 verse 12. உண்மையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். தாவீது சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சிறுமையானவர்களாக இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வழக்கை விசாரிக்கிற தேவன். நீங்கள் எளியவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். அநேக வேளைகளில் உங்களுக்கு பணம் இல்லாதது நிமித்தமாக நீங்கள் சரியான ஒரு நியாயம் கிடைக்காத முறையில் இப்பொழுது உங்கள் வழக்கை குறித்து கவலையோடு காணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்கள் வழக்கை விசாரிப்பார். The Lord will do justice to the poor. Because you are a poor person, you don't have enough finance to go and find justice in this world. You will come to know one day that the Lord will come as your judge. He will do justice for you according to God's plan. In this world, people, they take money and they do injustice to the poor people. That is why poor people experience injustice in their cases. But today, believe in the Lord. He is Jehovah Jireh. He is Jehovah Tiskenu. He is the Lord of righteousness. He is always there to intercede for you. He will do justice to the poor people. And also, God will do justice to the needy. God will cause justice to the needy people. You might be in need of many things in your life. You don't have anything for your day-to-day life to make sure you are all happy. உங்கள் வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி பார்த்தால் உங்களால முடியல. நீங்கள் எளியவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஏழையாக இருக்கலாம், நீங்கள் தேவையோடு இருக்கலாம். உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு நீதி செய்வேன் என்று சொல்கிறார். அநியாயமாக பணத்தை கொடுத்து அதிகாரிகளை விலைக்கு வாங்குகிற உலகம். They buy the officers with their money. When you don't have money, when you are a needy person, you are depending upon God. God is a God who helps every needy person in this world. So don't worry about it. Believe and trust in God. He will do justice for you. He will do the righteousness for you. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நம்பி இருங்க. அவர் உங்களுக்கு நீதி செய்வார். உங்களை நியாயம் விசாரித்து நல்லது செய்வார். கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் இருக்கிற நீதி அரசர்கள் எங்களுக்கு நீதி செய்யாம போகலாம். ஆனால் நீரோ பரலோகத்தின் நீதி அரசராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்களுக்கு நீதி செய்ய முடியும். நீர் ஒருவரே எங்கள் நியாயத்தை சரியான முறையிலே நியாயம் செய்ய முடியும். நீர் ஒருவரே எங்கள் வழக்கை விசாரிக்கிற தேவனாய் இருப்பீர் என்றால் நாங்கள் எப்பொழுதோ நியாயத்தை பெற்றிருப்போம் என்று நாங்கள் உள்ளத்தில் நினைவு கூறுகிற மக்களை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யும், எளியவர்களுக்கு நியாயம் செய்யும், உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும், உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தரலாம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அவர்களுக்கு நல்லது செய்யும்படியாக ஜெபிக்கும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.